ஹலோ காய்ஸ், நம்ம வியட்நாம் வந்து 3 நாள் ஆகுது. 3 நாளில் என்னென்ன பார்த்தோம், எங்கே வந்தோம், என்ன நடந்ததுன்றதோ சின்னதாக ஒரு இதில் சொல்கிறேன். நம்ம டைரெக்டாக வந்து தனாங்கில் இறங்கினோங்க. தனாங்கில் இறங்கி வெளியே வந்தேன். ஏர்போர்ட் இமிக்ரேஷன் கிராஸ் பண்ணி வெளியே வந்தேன். ஃபர்ஸ்ட்டு மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன். வெளியவே மணி எக்ஸ்சேஞ்சு ஏர்போர்ட் வாசல்லே பண்ணேன். என்ன ரேட்டு, கன்வர்ஷன் ரேட்டு கூகுளில் நீங்களே USD to டாங்குன்னு போடுங்க. என்ன காட்டுதோ, நான் $100 பில் கொடுத்தேன். அதுக்கு எனக்கு எக்ஸாக்டாக அந்த அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. எந்த லாஸ் எதுவுமே வியட்நாமில் கரன்சி கன்வர்ஷன் பண்ணுறதுக்கு ஆகலை. ஸோ ஒரு ப்ளஸ்ஸு. அப்புறம் அங்கேருந்து பஸ்ஸு, குட்டி பஸ்ஸஸ் இருக்கும். அந்த பஸ்ஸை பிடிச்சி என்னோட பைக் ரெண்டலுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு இடத்துல இறங்கி அங்கே ஒரு சிம் கார்டு வாங்கிட்டேன். சிம் கார்டு வந்து வியாட்டல், வீனாஃபோன், அப்புறம் வந்து மொபிஃபோன், இந்த 3 ஃபேமஸ் கம்பெனியில் வியட்டலில் வாங்கினேன். 4 GB ஒரு நாளைக்கு, மொத்தமாக 30 நாள். அந்த 30 நாளில் வந்து ஃப்ரீயாக வியட்நாம் கால் பேசிக்கலாம். எவ்வளோ ஆச்சுன்னா 2,10,000 ஆச்சு. நம்ம ஊர் காசுக்கு 700 கிட்ட. ஸோ கரன்சி கன்வர்ஷன் பண்ணியாச்சு, சிம்மு வாங்கியாச்சுனாலே முக்கால்வாசி இஷ்யூ ரிசால்வ்டு மாதிரி. ஏன்னா நெட்டு வந்துருச்சு, கையில் வந்து அந்த நாட்டோட லோக்கல் கரன்சி இருக்குது. சரி, எவ்வளோக்கு மாற்றினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து கொண்டு வந்த எல்லா USDயுமே மாற்றிடலை. அப்பப்போ தேவைக்கு மாற்றிக்கலான்ட்டு இருக்கேன். ஏன்னா ஒன்ஸ் வந்து நீங்கள் எக்ஸஸாக டாங் வச்சுருந்தீங்கன்னா அந்த டாங்கை அவங்க USDயாக மாற்ற ரெடி கிடையாது. அவங்களுக்கு மோர் அண்ட் மோர் USD தேவை. ஆனால் அவங்களோட டாங்கை கொடுத்து நீங்கள் USD வாங்க முடியாதீங்க. ஸோ அதனால் நம்ம ஊருக்கு வந்து அந்த டாங்கை எடுத்துகிட்டு போய் நீங்கள் INRக்கா மாற்றணும்னு நினச்சினாலும் உங்களுக்கு லாஸ் ஆகும். தேவைக்கு ஏற்ப கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டு அதை செலவு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு $200 மாற்றிட்டேன். கிட்டத்தட்ட 16,000 மாற்றிட்டேன். ஸோ இன்றைக்கி ஒரு $100 மாற்றிருக்கேன். ஸோ இதுவரை $300 மாற்றியாச்சு. சரி, இப்போ பிளானுக்கு வருவோம். நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோன்னா, ஒரு நாள் ஹொய்ஹான், 2 நாள் டனாங் சிட்டி, இப்படி தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதே போலயே நாங்கள் 10 மணிக்கு டனாங்கில் வந்து இறங்கினோம். சிம் வாங்கி பைக் ரெண்டல் எடுத்து கரன்சி கன்வர்ஷன் பண்ணி ஒரு ஹோட்டலில் 2 டேஸ்க்கு ரூமும் எடுத்து இதெல்லாம் செட்டிலாகவே எங்களுக்கு 3:30 ஆயிடுச்சு. ஸோ ஆஃப்டர் 3:30க்கு அப்புறமா எங்களோட ரெண்டல் பைக்கிலேயே டனாங்லேருந்து ஹொய்ஹானுக்கு போயிட்டோம். 25 கிலோமீட்டரு ஹொய்ஹான் போயிட்டு அந்த நைட் மார்க்கெட்டு, அப்புறம் சின்ன சின்ன ஸ்ட்ரீட் ஃபுட்ஸு, அப்புறம் வந்து அந்த அழகாக அந்த ரிவரில் வந்து லேண்டன் வச்ச போட்டில் ரைடு போகிறது எல்லாமே நல்லா அன்றைக்கி பார்த்துட்டு பேக் டு நைட்டே வந்து டனாங் சிட்டிக்கே வந்தாச்சு. டனாங்லேயே நைட்டு, ஃபஸ்ட்டு டே நைட்டு டனாங்கில் முடிஞ்சு போச்சு. இப்போது 2வது நாள் நேற்று என்ன பண்ணோன்னா, பானா ஹில்ஸ் போயிட்டோம். பானா ஹில்ஸுக்கு வந்து நாங்கள் க்ளூப், கெட் யுவர் கைட்ஸ் அந்த மாதிரி எந்த ட்ராவல் ஏஜென்சியுமே புக் பண்ணலை. எங்ககிட்ட ஆல்ரெடி ரெண்டல் பைக்ஸ் இருக்குது. ஒருவேளை ரெண்டல் பைக் இல்லைனாலும் டனாங் சிட்டியிலேருந்து டைமிங்க்கு பானா ஹில்ஸுக்கு பஸ்ஸஸ் இருக்குது. நீங்கள் வந்து பஸ்ஸுலேயும் வந்துக்கலாம், இல்லை பைக் எடுத்தும் வந்துக்கலாம், இல்லைனா டாக்ஸிலையும் வந்துக்கலாம், உங்களோட சௌகரியம். டனாங் சிட்டிலேருந்து அது ஒரு 30 கிலோமீட்டர், அதுவும் ஒரு அவுட்டர் தான். நேரில் வந்தோம். 9 லட்சம் ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு, 9 லட்சம் வெறும் கேபிள் காருக்கு மட்டும். சரி, கேபிள் கார் மட்டும் எடுத்து போகலாமா, இல்லைனா கேபிள் கார் ப்ளஸ் ஃபுட்டுன்ட்டு ஒரு காம்போ டிக்கெட் ஒன்று விற்கிறாங்க. அது 13,50,000. என்னடா எல்லாமே 9 லட்சம் 13,50,000 சொல்றியே? ஆமாம், இதெல்லாம் டாங்கில் சொல்கிறேன். INRக்கு கன்வெர்ட் பண்ணும்போது 9 லட்சம் வந்து 3,000 ரூபாயும், 13,50,000 வந்து 4,100 ரூபாயும் ஆகும். மேலே வந்து அதாவது பானா ஹில்ஸ் வந்து 3,000 ரூபாய் கொடுத்து நான் போகணுமா, அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேபிள் கார்ஸ் இருக்குது. நீங்கள் நம்ம ஊரில் பார்த்துருக்க அந்த கேபிள் கார் மாதிரி சின்னதெல்லாம் இல்லை. கீழேருந்து மேலே போகிறதுக்கே சாலிடாக 15 நிமிஷம் ஆகும் அந்த ரைடு. ஸோ சூப்பராக இருக்கும். அவங்க டிக்கெட்டே எப்படி சொல்லி விற்பாங்கன்னா, கேபிள் கார் ரைடு அப்படின்னு தான் டிக்கெட்டே விற்பாங்க. ஸோ அந்த கேபிள் காரு நீங்கள் அது ஒரு நிறைய டைரக்ஷனில் போகும். நான் தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். அந்த மேப்பை நீங்கள் பானா ஹில்ஸ் போனீங்கன்னா ஒரு மேப் தராங்க, அந்த மேப்பும் வச்சுருக்கேன். அந்த மேப்பை நீங்கள் எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணி ஒரு நாளில் அழகாக பார்க்கலான்றதை நான் கண்டிப்பாக போடுறேன். இப்போ வந்து அதில்
ஃப்ரீ ரைட்ஸ் இருக்குது. அப்புறமா வந்து நிறைய ஃபோட்டோ ஸ்பாட்ஸ் இருக்குது இதெல்லாம். அப்புறம் மெயினான அந்த கோல்டன் பிரிட்ஜு இப்படி 2 கை தாங்கி நிற்கும் பார்த்தீங்களா, அது அங்கே தான் இருக்குது. ஸோ 1 டேக்கு அது ஐட்டனரியாக வச்சுக்கோங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஒரு நாள் தான் டனாங்கே வச்சுருப்பாங்க. அவங்க அரை நாள் வந்து இதை பார்த்துட்டோம், அரை நாள் வந்து மார்பல் மவுண்டெயின் இதில் இருக்க டிராகன் பிரிட்ஜு அந்த மாதிரி சைட் சீயிங்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி அவசரமாக போவாங்க. ஸோ நீங்கள் 3000 ரூபா கட்டுறீங்க, நல்லா ஒரு நாள் பானா ஹில்ஸை ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஒரு நாள் டனாங் சிட்டியை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இது ஒர்த்து. நேற்று வந்து பானா ஹில்ஸ் முடிஞ்சிருச்சு. நேற்று வந்து நாங்கள் கேபிள் கார் டிக்கெட் மட்டும் தான் எடுத்தோம். மேலே லஞ்ச் வந்து சும்மா வாங்கிக்கிட்டோம். சும்மா மீன்ஸ் லைக் செப்பரேட்டாக ஆர்டர் பண்ணிக்கிட்டோம், நாங்கள் அந்த காம்போ டிக்கெட் எடுக்கல. ஸோ நேற்று பானா ஹில்ஸ் முடிச்சு மறுபடியும் பேக் டு சிட்டிக்கு வந்தோம். சிட்டியில் சாட்டர்டே சண்டே மட்டும் டிராகன் பிரிட்ஜில் அந்த ஒரு ஃபயர், இந்த டிராகன் வாயிலேருந்து ஃபயரு தண்ணி வரும், அந்த ஈவெண்ட்டு நடந்தது. ஆக்சுவலாக அந்த ஈவெண்ட்டை சண்டே இன்றைக்கி தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் எங்களுக்கு வந்து சாட்டர்டேவே பார்க்க இதாகிடுச்சு. ஷார்ப்பாக 8:30 மணிக்கு அந்த டிராகன் பிரிட்ஜ் போயிருங்க. 9 மணிக்கு 9:00க்கு டான்னு ஃபயர் வரும். ஸோ சாட்டர்டே சண்டே மட்டும்தான் இது நடக்கும். கன்ஃபார்மாக அது போயிடுங்க. அப்புறம் வந்து நேற்று அதை முடிச்சுட்டு பக்கத்தில் டனாங் பீச்சு. என்கிட்ட ஆப்வியஸாக பைக் இருக்குது. ஸோ சுற்று நல்லா சுற்றிட்டு நைட்டு 12 மணிக்கு வந்து ரூமில் படுத்தோம். 3ஆவது நாள் இன்னைக்கு காலையில் 9:30க்கு தான் எழுந்தோம். எந்திரிச்சு பக்கத்தில் ஒரு இடத்துல போயிட்டு ஃபோ கா அப்படின்னு ஒரு சாப்பிட்டோம். ஃபோனா சூப்பு, கானா சிக்கன், லைக் தட். அதை சாப்பிட்டுட்டு மார்பல் மவுண்டெயின் போனோம். மார்பல் மவுண்டெயினில் ஓகே ஒரு 2 to 3 hours ஸ்பெண்ட் பண்ணலாம். அதை பற்றியும் ஒரு வீடியோ செப்பரேட்டாக எடுத்திருக்கேன், அதையும் நான் போடுறேன், அதையும் பாருங்கள். என்னோட வீடியோ எல்லாமே இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். நான் எந்த விஷுவல் கிளிப்ஸ் எதுவுமே காட்ட போதில்லை. அதெல்லாம் நீங்கள் நிறைய யூடியூப் சேனல் அதெல்லாம் இருக்குது, எப்படி இருக்கும் அப்படி இப்படின்னு எல்லாம் இருக்கும். நீங்கள் என் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற இன்ஃபர்மேஷனை ஒரு நோட்டில் எழுதி வச்சுட்டு அதுபடி நீங்கள் இது பண்ணிங்கனாலே உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிரும். ஸோ மார்பல் மவுண்டன்ஸ் முடிச்சுட்டு பக்கத்தில் வந்து ஒரு மார்க்கெட், மார்க்கெட்டு, நாங்கள் போய் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு ஈவினிங்காக ஒரு 5 o'clock மேலே கார்ன் மார்க்கெட் போயிருந்தோம். கார்ன் மார்க்கெட்டில் ஜுவல்லரி ஷாப்ஸில் யூஎஸ்டி மாற்றினா எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். எக்ஸ்ட்ரா மீன்ஸ் கூகுள் ரேட்டு விட அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கூகுள் ரேட்டை விட அதிகமாகவே கிடைச்சிது. கூகுள் ரேட்டு வந்து 25,000 காட்டுச்சுன்னா இவங்க 25,200 என்னமோ அந்த மாதிரி அமௌண்ட்டில் எங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ நல்லது தான், வாங்கிட்டோம். அப்புறம் அங்கேருந்து ஹான் மார்க்கெட் போனோம். ஹான் மார்க்கெட் நாங்கள் போகும்போது டைம் ஆயிடுச்சு, க்ளோஸ் பண்ணிட்டுருக்காங்க. இன்னொன்று கான் மார்க்கெட், ஆன் மார்க்கெட் ரெண்டுமே 7 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இன்றைக்கி சண்டேனால அப்படி க்ளோஸ் பண்ணாங்களா இல்லை எப்போவும் அப்படியான்னு தெரியல. நீங்கள் விசிட் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் இயர்லியாகவே விசிட் பண்ணுங்கள். அது ரெண்டும் முடிச்சுட்டு அங்கேருந்து ரெண்டல் பைக்ஸை போயிட்டு கொடுத்துட்டு, ரெண்டல் பைக்ஸுக்கு வந்து 1000 rupees ஆச்சு 3 நாளைக்கு. இன்னும் கம்மி பண்ணி பேசியிருக்கலாம். சரி, நாங்கள் ரேட்ஸ் நமக்கு தெரியாதுல்ல. ஸோ ஓகே, 1000 rupees வந்து கம்பேரிங் டு இந்தியா இங்கே வந்து ஃபேர் தான். ஏன்னா நம்ம ஊரில் வந்து 600 ரூபாய் சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு ரெண்டலு. அந்த ஒரு நாளைக்கு 600 ரூபாயில் அவ்வளோ ரூல்ஸ் போடுவாங்க. இங்கே போகக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, எதுவுமே சொல்ல. நல்ல தங்கமான ஓனர், வண்டி ஓட்டி பண்ணார், குத்தாரு. 5 லட்சம் இந்த ஊர் காசுக்கு 1675 ரூபா டெபாசிட் வாங்கி வச்சுக்கிட்டாரு. ஃபோட்டோ, லைசன்ஸு, பாஸ்போர்ட்டையும் லைசன்ஸையும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு. ஒரிஜினல்லாம் எதுவும் கலெக்ட் பண்ணிக்கல, நம்மகிட்டே கொடுத்துட்டாரு. நாங்களும் ஒழுக்கமாக நல்லபடியாக அவர் சொன்ன ரூல்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு ரிட்டர்ன் கொடுத்துட்டு அந்த 5 லட்சம் டாங்கையும் கொடுத்துட்டாரு. திரும்ப வாங்கிட்டு இங்கே டின்னர் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட வந்து டின்னர் சாப்பிட்டாச்சு. இப்போ 3ஆவது நாள் நைட்டு வந்து இது இந்த ஊர் டைம் படி 11:10 ஆகுது. அடுத்து என்ன பிளான்னா ஹியூ. இங்கேருந்து ஒரு 3 மணி நேரத்தில் ஹியூ வந்துடும். இப்போ நைட்டு எங்களுக்கு 12 மணிக்கு ட்ரெயினெல்லாம் புக் பண்ணியாச்சு. ஸோ 12 மணி ட்ரெயின் என்னென்னா 3:30க்கு ஹியூ போயிடுவேன். ஹியூ போனோன்னா அங்கே ஏதாவது ஒரு ரூம் எடுத்து, ரூமோ ஹாஸ்டலோ டார்மெட்ரி ஏதோ ஒன்று எடுத்து கொஞ்ச நேரம் நல்லா தூங்கிட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு ஹியூவில் ஒரு ஹாஃப் டேலேருந்து லைக் 3/4 டே வரைக்கும் நல்லா சுற்றி பார்த்துட்டு நாளைக்கு நைட்டு நாளைக்கு 6:30க்கு எகெயின் மறுபடியும் ட்ரெயின் டு நின்பின். ஸோ ட்ரெயின் எல்லாமே புக் பண்ணியாச்சுங்க. இங்கே வந்து எதுவுமே பண்ணுற மாதிரி ஐடியா எல்லாமே புக் பண்ணியாச்சு. புக் பண்ணது வந்து dsvn.vn, இதுதான் அஃபிஷியல்
வியட்நாம் ரயில்வே சைட்டு. இந்த சைட்டில் போய் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நம்ம ஊர் விசா மாஸ்டர் கார்டெலாம் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த நம்ம ஊர் பேங்க்கு போகிற சார்ஜஸ் மட்டும் இருக்கும், அதை பே பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் வியட்நாமில் வந்துட்டீங்க, இன்னும் 2 நாள் கழிச்சு உங்களுக்கு ட்ரெயின் இருக்குது, ட்ரெயினில் இடம் இருக்குது அப்படின்னீங்கன்னா பே லேட்டர் ஆப்ஷன் போட்டு புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு பிஎன்ஆர் போட்டு கொடுத்துருவாங்க. நியர்பை ரயில்வே ஸ்டேஷனில் போய்ட்டு அந்த பிஎன்ஆர் நம்பர் காட்டுங்க, எவ்வளோ கேஷோ அதை பே பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அந்த கன்வீனியன்ஸ் சார்ஜு, என்ன பேங்க்கு போகிறாங்க அந்த கன்வர்ஷன் சார்ஜ், அதையும் அவாய்ட் பண்ணிடலாம். அப்படி தான் மொத்தம் 3 ட்ரெயின் எங்கள் ஜர்னி. அதில் 2 ட்ரெயினை வந்து நான் ஆன்லைனில் போட்டேன், ஏன்னா சீட்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது. இந்த 3ஆவது ட்ரெயின் வந்து சீட்ஸ் நிறைய இருந்தது, இப்போ கூட இருக்குது. ஸோ அதனால் இது வந்து இந்த பிளான் படி வந்து ட்ரை பண்ணி பார்த்தா ஆக்சுவலாக ஒர்க் ஆகுது. அந்த பே லேட்டர் ஆப்ஷன் மூலயமா கொடுத்தோன்னா இது ஜென்ரேட் ஆயிடுது பிஎன்ஆர். அந்த பிஎன்ஆர் இவங்ககிட்ட சொன்னோன்னா இவங்க அழகாக பிரிண்ட் போட்டு கேஷாக கொடுத்தோன்னா நமக்கு டிக்கெட்ஸை கொடுத்துட்றாங்க. இதுவும் முடிஞ்சுது. ஸோ 3 நாள் தனாங் வந்தீங்கன்னா 1 நாள் ஹொய்ஹான், 2 நாள் தனாங். அந்த 2 நாளில் 1 நாள் தனாங் சிட்டியை பாருங்கள், 1 நாள் பானா ஹில்ஸை பாருங்கள். 3 நாளைக்கு மேலே இங்கே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை. லைக் வந்து நம்ம தமிழ்நாடு மாதிரி இந்துஸ் டெம்பிள் அந்த மாதிரிலாம் இங்கே பெருசாக இருக்காது. இங்கே இவங்க வந்து புத்தா அந்த மாதிரி தான் கும்பிடுறாங்க. நீங்கள் எங்கே போனீங்கனாலும் பகோடான்னு இருக்கும். பகோடானா டெம்பிள்ஸ். ஸோ வாங்க என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா மட்டும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு நிறைய இன்ஃபர்மேட்டிவ்ஸ் வீடியோஸ் போடுறேன். வேறு என்னென்னா இதை சொல்ல மாட்டேன். கான் மார்க்கெட்டில் இன்றைக்கி என்ன சம்பவம் நடந்ததுன்னா என்னன்னு தெரியல, அவங்க யாரு வியட்நாமீஸ் பீப்புள் டாலர்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா அவங்க கொடுக்குற டாலர்ஸ் வாங்கிட்டு மணியை கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அதே இந்தியன் நான் போய் கேட்டேன்னா, அவங்க டாலர்ஸ் கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கும்போதே நான் போய் கேட்டேன்னா கூட எனக்கு அது கொடுக்க மாட்டாங்க, இல்லைன்றாங்க. அதுக்கு மேலே எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. அதனால நானும் வந்துட்டேன். ஸோ ஸ்டில் ஒரு 2 கடையில் தரேன்னாங்க. 2 கடையிலையும் சேம் ரேட்டு தான் சொன்னாங்க. அதுலேயும் ஒரு கடையில் ஐஎன்ஆர் கூட நான் வாங்கிக்கிறோன்னாங்க. சரி, ஐஎன்ஆர் வேணாம் இப்போ கன்வர்ஷனுக்கு, ஐஎன்ஆருக்கு வந்து செப்பரேட்டாக ஒரு பிளான் இருக்குது. ஸோ கொண்டு வந்த யூஎஸ்டியை ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணுவோம், பத்தாதக்கு வரைக்கும் ஐஎன்ஆருக்கு போகலாம் அப்படின்ட்டு இருக்கோம். வேறு என்ன, ஃபுட்டு இந்தியாவிலேருந்து கிளம்பும்போது யூடியூப்லேயோ இல்லை வியட்நாமீஸ் ஃபுட்டை பற்றியோ கொஞ்சம் ஒரு நாலேஜோடு வாங்க. என்னென்ன பேருக்கு என்னென்ன ஃபுட்டு தருவாங்கன்ட்டு அட்லீஸ்ட் கொஞ்சம் அந்த நேம்ஸாவது இது பண்ணிட்டுவாங்க. இங்கே வந்தீங்கன்னா மெனுவில் ஃபோட்டோவும் இருக்காது, ஃபோட்டோ இருந்தாலும் அது எதில் செஞ்சாங்கன்னு தெரியாது. அவங்க வந்து அவங்களோட மொழியில் கா பா போ இப்படின்னு இருக்கும். நீங்கள் கேட்டு அவங்க அதுக்கு ரிப்ளை பண்ணி வர்றதுக்குள்ள கஷ்டம். அதனால் கொஞ்சம் இந்த ஃபுட்டுலாம் என்னன்ட்டு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் நான் என்ன சொன்னேன், நான் சஜஸ்ட் பண்ணுற ஃபுட்டு, நான் சாப்பிட்டு இதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்ற சொல்கிற ஃபுட்ஸு சில நேம் சொல்கிறேன். இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ட்ரை பண்ணிங்க. பான் மீ, இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ஒரு பன்னுக்குள்ளே நல்லா ஸ்டஃபிங் வச்சு தராங்க. 2வது வந்து ஃபோகானா ஒரு மாதிரி சிக்கன் சூப்பி நூடுல்ஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் தராங்க. அதுவும் வந்து நல்லா இருக்கு. ஃபோபோ அப்படின்னா சிக்கனுக்கு பதிலாக பீஃப் போட்டு சூப்பு இது பண்ணுறாங்க. கானா சிக்கன், போனா பீஃபு, அதை தாண்டி போர்க் இருக்குது. அப்புறம் வந்து COM கம் கா அப்படின்னு இருந்ததுன்னா கானா சிக்கன், கம்னா ஃப்ரைடு சிக்கன். அப்புறம் நிறைய வந்து இந்த என்னது பிவரேஜஸ் இருக்கும், அங்கங்கே வெண்டிங் மிஷின்ஸ் இருக்கும். இங்கே நீங்கள் வந்து பட்ஜெட்டாக வரீங்க, நான் கொஞ்சம் மணி சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பின்னாடி ஒரு வெண்டிங் மிஷின்ஸ்லாம் அங்கங்கே இருக்கும், அதிலலாம் எடுக்காதீங்க. டாங் அதிகமாக போகும். ஒரு 3 நாள் வரீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு 1 or 2 hour பக்கத்தில் இருக்க ஒரு சூப்பர் மார்க்கெட் போயிருங்க. கம்பேரிங் டு லோக்கல் ஷாப்ஸ் அங்கே வந்து கொஞ்சம் ஃபேர் கம்மியாக இருக்கும். அண்டு வந்து ஒரே இடத்துல எல்லா பொருளும் கிடைக்கும். நீங்கள் ஒன்று பேர் சொல்லி அவங்ககிட்ட லாங்குவேஜ் இது பண்ண வேணாம், உங்களுக்கு போங்க அந்த பேர் போட்டிருக்கோம் அது. ஆனால் இங்கே என்ன கான்செப்ட்னா இந்தியா மாதிரி எம்ஆர்பிலாம் இருக்காது. ஸோ சூப்பர் மார்க்கெட் போனீங்கன்னா அங்கே வந்து கீழே சின்னதாக டேக் மாதிரி இருக்கும், அதை பார்த்து தான் அது தெரிஞ்சுக்கணும்.
அப்படி வந்து பில் போட்டு வாங்கி இது பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, பார்க்கிங்லாம் இங்கே வந்து சார்ஜஸ் அந்த அளவுக்கு யாரும் வாங்கலை. லைக் பானா ஹில்ஸில் பார்க்கிங் ஃப்ரீ. ஒரு என்ட்ரி ஆகும்போது ஒரு கார்டு தராங்க. அந்த கார்டை வந்து நீங்கள் ரிட்டர்ன் ஆகும்போது கொடுத்தீங்கன்னா தட்ஸ் அன் ஆஃப், எந்த ஃபீயும் கிடையாது. வேறு என்ன டீட்டெயில்னாலும் இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. டான் நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, பாய்.